நண்பர்களுக்கு வணக்கம். அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே இவ்வளவு காயம் அப்படின்னா அடி வாங்கினவன் உயிரோடையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலோட ஒரு காமெடி வரும் இல்லையா? அதுதான் இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன நடந்தது அப்படின்னா, சென்னையில் இரவு நேரங்களில் தெரு நாய்களோட எண்ணிக்கை பெருத்து போயிட்டதுனால அதோட தொல்லைகள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கு. ஆனால் பழக்கப்பட்ட முகம் அப்படின்னா அது கூட ஒன்றும் பண்றதில்ல. ஆனால் இன்னொரு சில நாய்கள் இருக்கு, அந்த நாய்களோட தொல்லை தாங்கவே முடியல. அப்படிப்பட்ட 2 நாய்கள் வண்டியை எடுத்துட்டு ரோட்ல எட்டு போட்டதுனால நம்ம தலைவருக்கு காலில் கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் சாரி ப்ரோ பார்த்து போங்கன்னு வண்டியை எடுத்து திரும்பவும் ஜெட்டாக பறந்துட்டாங்க. நம்ம தலைவரை தூக்கிக்கிட்டு சென்னைக்கு பக்கத்தில், அதாவது சென்னைக்கு மிக மிக அருகில் இருக்கிற ரெட் ஹில்ஸ்ல இருந்து மிக மிக அருகில் இருக்கிற திண்ணலின்னு சொல்றாங்க. இங்க பல தலைமுறைகளாக நாட்டு வைத்தியம் பண்ணிக்கிறாங்க. அடிபட்ட கைகளுக்கு கால்கள் கட்டு போறதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அங்க தூக்கிட்டு வந்துட்டோம். இது ஒரு கிராமம். இங்க பஸ் போக்குவரத்தும் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி தான் இருக்குது. உணவு விடுதிகளும் ரொம்ப கம்மி. அந்த கம்மியா இருக்கிற உணவு விடுதிகளையும் இவங்க கடைபிடிக்கிற கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப கொடூரமா இருக்கும். ஏன்னா இந்த நாட்டு வைத்தியத்தில் பத்தியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த உணவு விடுதிகள்லையுமே அவங்க யாரு நோயாளியோ அவங்களுக்குன்னு தனியா உணவு சமைச்சு பரிமாறுறாங்க. அடிபட்ட கைப்புள்ளைக்கு 2 சப்பாத்தியும் கொஞ்சம் தக்காளி சட்னியும் வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஒரு 4 இட்லி, ஒரு வடகிரி, ஒரு வடை வாங்கி ரவுண்டு கட்டி சுவையை கூட்டுறதுக்கு அந்த மசாலா இந்த மசாலான்னு எதையும் போடாம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சமைச்சு இங்க வர்ற பயனாளிகளுக்கு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் நல்லா இருந்தது. எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ற நீங்க இந்த பிளாஸ்டிக் இலைக்கு பதிலாக வாழை இலையை பயன்படுத்தி கூடுதலாக கொஞ்சம் விளை வச்சு விற்றா கூட நல்லா இருக்கும். பயனாளிகளுக்கும் நல்லது, நோயாளிகளுக்கும் நல்லது.